பிரியமான சகோதரே, நீங்கள் இந்த பூமியிலே படுகிற பிரயாசத்து விருதாக இருக்காது என்று சொல்லி உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தருடைய கிரி எப்போதும் உங்களை பெருக வேண்டும் என்பதாக பவுல் வாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி அதான் சொல்லப்படுகிறார், இந்த பூமியில் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறான், பிரயாசத்தில் உறுதியாக இருங்கள், அவனவன் கிரிக்கு தக்க பலன் என்னோடு கூட சொன்ன என்ன திருப்பி தங்குகிற கூடாரம் நமக்கு உண்டு, வாசம் பண்ணுகிற இடம் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. தங்கிறதுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, வாசம் பண்ணுவதற்கு இடம் இருக்குது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் தங்குகிற பிள்ளைகளாய் சூழ்ந்திருக்கிற இடம். அல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்க இடம், தெய்வ மகிமைக்குள் இருக்கிற இடம், தேவனை தேடி அமர்ந்திருக்கிறோமே அந்த இடம்தான் தெய்வ பர்வதமாகிய மலையாய் தெய்வ பிரசன்ன காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே பவுல் கொரிந்திக்கு சபைக்கு சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவளாய் கர்த்தருடைய கிரியினாலே எப்பொழுதும் பெருளாய் இருப்பீர்கள் என்று வாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு